இந்த சவுண்டு யுகன் தம்பி எதுக்கு போடுதான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, அந்த பாத்து டப்புக்கு தான் வந்து சவுண்டு போட்டுட்டு இருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சுகந்தானே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, யுகன் தம்பி வந்து பாத் டப்பு நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த பார்சல் யுகனுக்கு பாத் டப்பு வந்து வீடியோ நான் போட்டுருந்துருப்பேன் இதுக்கு முன்னாடி. ஆனால் அதில் வச்சு எப்படி நான் யுகனை குளிப்பாட்டினேன், அவன் எப்படி என்ஜாய் பண்ணி விளாண்டான் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டாரு. நான் வந்து ஹீட்டான தண்ணி ஊற்றலை, பச்சை தண்ணி தான் ஊற்றிருந்தேன். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து சுடு தண்ணி ஊற்றினா அவனுக்கு ரொம்ப இதாக இருக்கும்னுட்டு அப்படி சரி மேலுக்கு மட்டும் நினைக்க மாதிரி இருக்கும் அப்படின்னுட்டு நான் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுருந்தேன். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் அப்படியே திருப்பி போட்டிருந்தா படுக்க வைக்க மாதிரி அழகாக இருந்துச்சு. நல்லா பிள்ளைகள் படுக்கிறதுக்குமே நல்லா வசதியாக கொடுத்துருக்காங்க. நான் வாங்கின காசுக்கு வந்து இது ஒர்த்தாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா என்ஜாய் பண்ணதான், நல்லா சேஃப்டியாகவும் இருக்குது, பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. இந்த டப் வந்து அவனுக்கும் என்ஜாய் பண்ணதான் நல்லா கூட. நம்ம அந்த தண்ணிக்குள்ளேயே 2 டாய்ஸ் நம்ம வாங்கி போட்டேன்னா பிள்ளைங்களுக்கு விளாடுறதுக்குமே நல்லா இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு அவனுக்கு உட்கார்ந்துட்டு வெளியில் வர மனசே இல்லை. நான் தூக்கிட்டு வரையில் கூட அவன் அந்த டப்பை பார்த்து அழுதான். நான் அதில் உட்கார தோணுதோ என்னவோ, அவன் அழுத பார்த்தாலே அப்படி தான் தோணுச்சு. அதிலிருந்து அவனுக்கு எந்திக்க மனசே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். நீங்களே பாருங்கள், அந்த தண்ணியில் கையை போட்டு அடிச்சுக்கிட்டு அந்த பொம்மையும் தூக்கி விளையாடிக்கிட்டு வாயில் வைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன்னா, ஆனால் அந்த தண்ணியை பார்த்தோன்னா அந்த வாயில் வைக்கிறது அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த தண்ணியில் போட்டு விளாடுறதுலேயே அவன் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் பாருங்கள். ஒரே குஜால் தான், ஒரே சிரிப்பு தான். அப்படியே திருப்பி போட்டால் நல்லா சேஃபாக அவனுமே கையச்சு பிடிச்சிக்கிட்டு தான் அந்த டப்பை எப்படி பிடிச்சிட்டு சிரிக்காரு பாருங்க. அவருக்கு எந்திரிச்சு வர மனசே இல்லை, அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அவன் சிரிக்கும் போது நம்மளுக்கும் சிரிப்பாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.